தாகமா இருக்கு, தொண்டை வரலுதுன்ட்டு காபி கேட்டேன். காபி தோட்டத்துக்கு போறேன், சர்க்கரை ஆலைக்கு போறேன்ட்டு போய் 24 மணி நேரம் ஆகுது. நம்மளும் வெட்டி அங்கேயே தான் உட்காந்துருக்கோம். இதுங்களை இன்னுமே காணுமே. வந்துச்சு. வாம்மா, குட்டி பாவாடை போட்ட கும்கி, என்ன இந்த காஃபி தூள், சர்க்கரை, பால் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? நாசமா போச்சு. நீங்க வாங்கிட்டு வரும்போது குள்ள நீர் தூக்கிட்டு போயிடுச்சா? அம்மா, இனிமே இந்த நம்ம தேநீர் விடுதியில கண்டிப்பா வந்து காஃபியோ டீயோ கேட்க கூடாது. அப்புறம் டீ கேட்டோன்னா ஊட்டிக்கு போய் எஸ்டேட்ல இலைய பறிச்சுன்னு வரணும். பண்ணு மட்டும் கூடுமா? பசியா இருக்கு. பண்ணா? பண்ணு தயாரிக்க என்ன தேவைன்னு சொல்லுங்க. என்ன தேவை? பண்ணு தயாரிக்க கோதுமை, வெண்ணெய், பேக்கிங் மிஷின். ஆமா. இப்போ முதல்ல கோதுமைக்கு நம்ம எங்க போகணும்? பஞ்சாபுக்கு. ஆமா. வெண்ணெய்க்கு எங்க போகணும்னு சொல்லுங்க. எங்க போகணும்? ஊத்துக்குளி. பேக்கிங் மிஷினுக்கு எங்க போகணும்னு சொல்லுங்க. மிஷின் ஜெர்மன்ல கிடைக்கும். ஜெர்மன். அப்போ பஞ்சாப், ஊத்துக்குளி, ஜெர்மன். இங்க போய் நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பண்ணு தயாரிச்சு கொடுப்போம். போலாமா புஜ்ஜி? மாமா போலாம். என்னப்பா அருமை, ஜெர்மன் நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கிற அம்மா அது அப்படியே கிளம்பி போதுங்க. பசிக்கு பண்ணு கேட்டா நான் செத்து 10க்கு தான் பண்ணு எடுத்துன்னு வருவாளுங்க போல இருக்குதா. சரி விடுங்க, நம்ம கதையை பார்ப்போம். என்ன பால் பாண்டியா, என்னாச்சு? பயங்கர சோகமா இருக்கீங்க, என்ன விஷயம்? அட என்னலே இது, பேப்பரை திறந்தா சுவாதி ராம்குமார் அதே தான் போட்டு கொடுத்துட்டாருவா. அவங்க 2 பேரும் சினிமா நடிக்காவளோ? அண்ணேச்சே, நீ என்ன பேப்பரை திறந்தீங்கன்னா படம் மட்டும் தான் பாப்பியா? உள்ள இருக்க மேட்டர் எல்லாம் படி மாட்டியா? இல்ல, நான் பார்ப்பேன், பக்கத்துல பேசிக்கிடுவாங்க பேப்பர் பார்த்து. என்ன தலைவர 10-15 நாளா அந்த மேட்டர் எவ்வளவு சீரியஸா ஓடினு கிடக்குது. இது இப்படி எத்தனை ட்விஸ்ட் வச்சுனே இருக்கிறாங்க அவங்க. அதுல நம்ம அண்ணாச்சி பேர்ல மட்டும் பால் பாண்டி கிடையாது, மனசும் பால் மாதிரிதான். என்ன விவகாரம்னு சொல்லு, அவர் ஏதாவது சொல்லுவார். அண்ணாச்சி, முதல்ல உனக்கு அந்த பேப்பரை திறந்தா அந்த எழுத்துலாம் படிக்க தெரியுமா? அது நான் கொஞ்சம் எழுத்து கூட்டி கொஞ்சம் படிப்பேன். 3-4 லெட்ரு, சுவாதி 3 எழுத்து இந்த மாதிரிலாம் வருது இல்ல, அதனால கொஞ்சம் படிப்பேன். 3 எழுத்துனா நீ அந்த மாதிரி ஆயிடுவேன்னு நினைச்சீங்க. சொல்றதை கேளு. பாவம்பா, அந்த பொண்ணை நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல அங்கே வச்சு மட்டம் பண்ணிட்டாங்கப்பா. என்னது, போட்டு தள்ளி விட்டாங்களா? ஆமா, அறுவாள்ல வெட்டிட்டாங்க அண்ணாச்சு. அதுக்காக தான் இப்ப இந்த பையனை பிடிச்சி கைது பண்ணி, இவர் தான் குற்றவாளியா இருக்கலாம் அப்படின்ட்டு கைது பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து இங்க 10-15 நாளா ஓடிட்டு இருக்கு. என்ன இது, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல பொம்பளை பிள்ளைய போட்டு வெட்டிருக்காங்க, மத்தவெல்லாம் வேடிக்கை பார்த்தானுவோ, என்னதான் செய்தானுவா மக்கள்? ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருந்தாங்க, ஒருத்தர் கூட தடுக்கல. அதை கூட எல்லாரும் பெருசா திட்டுறாங்க. என்ன ஒரு அநியாயம் நடக்குது சமுதாயத்துல, அந்த பொதுமக்கள்லாம் இப்படி வேடிக்கை பாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த மீடியா எல்லாம் கத்துது. நான் சொல்லுதேன், ஒருத்தன் அங்க ஒருத்தைய வெட்டுதான், அப்ப கூட இருக்க எங்கல அதெல்லாம் சொல்லு, குரல் கொடுத்தா ஓடி போடுவாங்களா பயந்து? அப்படியே செய்யலாம்ல. இல்ல அண்ணாச்சே, இப்படி தூக்குற அருவாலை திருப்பி இப்படி தூக்குனான்னு வையா, அது மட்டும் ஆயிடும்ல. அதுக்கு பயந்துன்னா எல்லாம் ஓடி போச்சு. எல்லாருமே சமூக பிரஜை உள்ளதா வந்து பேசிக்கொள்வார்களே தவிர யாருமே ஒரு சமூகத்தில் நடக்கிற அவலத்தையோ அநியாயத்தையோ தட்டி கேட்க தயாரா இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த பொண்ணுகிட்ட அந்த பையன் வந்து நின்று பேசியிருக்கான், திடீர்னு அருவாளை எடுத்து வெட்டி போட்டான். யாரும் எதிர்பார்க்க முடியாத சமயத்துல இது நடந்துட்டு இருக்கு. அதனால பொதுமக்களையும் நம்ம முழுசா குறை சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்கூடாதுலாம் என்ன பண்ணலாம்னாச்சு நீங்க சொல்லுங்க. என்ன பண்ணலன்னா, அதாவது இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் சம்பவங்கள் வன்முறை நடக்குது. அதுக்கு நம்ம என்ன செய்வோம், ரயில்வே ஸ்டேஷன் தூக்கிடுவோம். ரயில்வே ஸ்டேஷன் ஏன்னாச்சு, அப்புறம் ரயில்லாம் எங்க வந்து போவோம்? ரயில்வே ஸ்டேஷன்ல கேமரா வச்சா இந்த மாதிரி குற்றங்கள்லாம் குறையும்னு பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் டிவியில உட்காந்துட்டு பேசுறாங்களே. என்ன பேசுத, ரயில்வே ஸ்டேஷனை தூக்கி விட்டா கேமரா தேவையில்லை, அந்த கேமரா காசுல மிச்சம் தானே கவர்மெண்ட். இந்த மாதிரி குற்றங்களுக்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனும் அதெல்லாம் காரணம் இல்லை.
அதுக்கெல்லாம் காரணம் ஃபேஸ்புக்கு. முதல்ல அந்த புக்கை கிழிச்சு போடுங்க. அண்ணாச்சியா அது என்ன ஆர்சி புக்கா? அதை போய் கீழ்ச்சி போட சொல்றாரு. ஃபேஸ்புக்குன்னா தெரியாதா? தெரியல என்னது? காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இப்படியே ஒரு இது ஃபோன் இருக்குல்ல, ஆமா அது பேச முடியுது இல்ல, அது மாதிரி இதுல வந்து நெட் கனெக்ஷன் கொடுக்கணும். ஓ நட்டை போட்டுரும், போல்ட் நட். ஓ நட்டு இல்ல அண்ணாச்சி, நெட் இன்டர்நெட். அதை போட்டா இந்த ஃபேஸ்புக்ல எல்லாரும் உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஒண்ணா சந்திச்சு பேச அது முடியும். முகம் அவன் முகம் தெரியும், நம்ம பார்த்து பேசிக்கிடலாமா? அவங்க ஒரு பதிவு போடுவாங்க, அதை வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கு லைக் கொடுக்கலாம், ஷேர் பண்ணலாம். நம்மளும் வந்து ஏதாவது பதிவு போட்டோம்னா அவங்க பார்ப்பாங்க, அவங்களோட அவங்க கூட இருக்கவங்க பார்ப்பாங்க, அவங்களோட இந்த மாதிரி தெரியாதவர்கள் கூடலாம், முகம் தெரியாதவர்கள் கூடலாம் முகநூல்ல பழகுறனால தான் பெண்களுக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னு நீ சொல்றியாப்பா? ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. நம்மளோட கருத்தா அதானடா. ஆனா இந்த ராம்குமார் வழக்கு வந்து இந்த பழைய ஜெய்சங்கர் படம் மாதிரி திடு திருப்பங்களோட இருக்கு. ஆமாப்பா, அந்த பையன் தான் குற்றவாளி, காவலாளி. ஆனா அவனை அரெஸ்ட் பண்ண போகும்போது மாடு மேய்க்கிற பையன் சட்டுன்னு பிடிச்சிட்டு வராம ஊரே இருட்டாக்கி உள்ள போய் மிரட்டி அவனை பிடிச்சி, ஆனா அவனை பிடிக்கும் போது அவன் பிளேட்ல கழுத்தை அறுத்துக்கிட்டான் அப்படின்றாங்க. அவன் தங்கி இருந்த இடம் மாட்டுக்கொட்டைன்னா அவன் எப்படி போய் தோட்டத்துல கழுத்தை அறுத்துப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி அங்க நிக்குது. எனக்கு ஒரு டவுட். என்ன? எல்லாரும் கழுத்துல வந்து மாலை போட்டுன்னு போட்டாக்கு போஸ்ட் கொடுப்பாங்க, இவன் கழுத்துல பிளேடு போட்டுன்னு போஸ்ட் கொடுத்துக்கிறான். அதை வந்து போலீஸ்காரர்களே புகைப்படம் எடுத்து அதை வெளியில விட்டுருக்காங்கன்னு அவரோட வக்கீலும் சொல்றார். போட்டோ பூச்சே சரிப்பா, பிளேடு போட்டது யாரு? நீ வந்து பிரச்சனைக்கு பேஸ்மெண்ட் போடுற, என்ன ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களோ அதை மட்டும்தான் நான் சொல்றேன். சொல்லுப்பா. போலீஸ்காரங்க இந்த பையன் தான் பின்னால வந்தான், இவன் தான் பேக் மாட்டிட்டு போனான், எங்க கிட்ட அத்தனை ஆதாரம் இருக்கு, நேரில் பார்த்த சாட்சி இருக்கு, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அரெஸ்ட் பண்ணும்போது அந்த பையன் கிட்ட வாக்குமூலம் வாங்கல, ஏன்னா கழுத்தறுத்துக்கிட்டான்னாங்க. சரி. ஆனா வாயை திறந்த அந்த பையன் இந்த கொலையில நான் மட்டும் இல்ல, இதுக்கு பின்னால நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லியிருக்காப்ல. ஐயோ, இவங்க வந்து இந்த ஆதாரம் இருக்குது, இந்த ஃபுட்டேஜ் இருக்குதுன்னு சொல்றாங்களே, அந்த சுவாதியுடைய லேப்டாப் எங்க இருக்குது? அது முக்கியமான ஆதாரம். அந்த மேட்ரு பெங்களூர்ல இருந்து வந்து நிக்குதுப்பா. அங்க இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சு வந்து நுங்கம்பாக்கத்துல முடிஞ்சுக்குது. ஆமா, ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்லயே ஒரு சம்பவம் நடந்துச்சான். இதே பொண்ணு யாரோ ஒருத்தவங்க அச்சுக்கிறாங்க அந்த பொண்ணை பப்ளிக்ல. அவங்களும் இதுல, ஆனா அந்த அச்சால் வந்து இந்த ராம்குமார் பையன் கிடையாதான். ஓ அப்பா, அதனாலதான் அந்த பையன் சொல்றான் இதுல நான் மட்டும் இன்வால்வ் இல்ல, மத்த ஆளுங்களாம் இதுல இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு கொக்கை போட்டுக்கிறான். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இது பெங்களூருன்றாங்க இதுன்றாங்க, இதை பற்றி நம்ம அனாவசியமா எந்த தகவலும் கொடுத்துடக்கூடாது. ஆனா ஒரு பெண்ணை பற்றி தவறா சித்தரிக்க கூடாது. முழுமையான விவரங்கள் வெளிவந்த பிறகுதான் யார் மேல குற்றம், யார் மேல தப்பு, என்னதான் வந்து யார் மேல தப்பு இருந்தாலும் இப்படிப்பட்ட பகல்ல பல பேர் பார்க்கிறப்ப ஒரு பெண்ணை, வாழ வேண்டிய பெண்ணை, இறைவன் கொடுத்த உயிரை எடுக்கிறதுன்றது வந்து மன்னிக்க முடியாத குற்றம். இதை யாரு செஞ்சாங்களோ அவங்க தண்டிக்கப்படணும்ன்றது நீ சொல்றியாவா? ஊர்ல இருக்க மக்களோட ஆசைடா. இது மட்டும் இல்லடா, இப்ப வர வர பெண்களுக்கு பாதுகாப்பே குறைஞ்சு போகுது. அதான் நானும் சொல்ல வந்தேன். சொல்லு. இப்ப சுவாதிங்கிறது ஒரு சாதாரண பொண்ணு, கம்ப்யூட்டர்ல வச்சு தட்டினுக்கிற பொண்ணு, அது இப்படி ஆயிடுச்சின்னு வச்சுக்கோ. ஒரு சப் இன்ஸ்பெக்டர்ப்பா, ஒரு லேடிப்பா, அந்த அம்மாவை செயினை பறிச்சு கழுத்துல பூச்சி இழுத்து அறுத்து அந்த அம்மா சேர்த்து போச்சுப்பா. என்ன இது? ஆமா, இந்த செயின் பறிப்பு இப்ப நாளுக்கு நாள் நந்தினின்னு ஒரு ஆசிரியர் இருந்தாங்க. பாவம்பா. ஆனா அந்த பெண் தைரியமான பெண். அவன் செயின் அறுத்தவனை துரத்திட்டு போய் பிடிக்க போகும்போது அவன் எட்டி விட்டு அந்த பெண் உயிரை மாச்சிக்கிச்சு. இது என்ன சொல்ல வரோம்னா, நம்ம நாட்டில் சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சிடுச்சு, காவலர்கள் சரியில்லை, ஆட்சி அதிகாரம் சரியில்லை அப்படின்லாம் சில எதிர்கட்சிகள் பரவலா பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இதுல இந்த சுவாதி வழக்குல வந்து சுவாதி வழக்கு தானே, அதை ஒரு ஜாதி வழக்கா மாத்துறதுக்கு சிலர் முயற்சிக்கிறாங்க. ஓ அப்படி போகுது. அப்படியெல்லாம் பண்ணாம நேர்மையான விசாரணை நடக்கணும்.
காவல்துறை அதிகாரிகளுக்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு தந்து ஆமா. இந்த கொலையில இருக்க விவரத்தை மொத்தமா வெளில கொண்டு வரணும்னு நீ சொல்றியாப்பா? நான் தாண்டா சொல்றேன். அடி வாங்க போறது நான் தானே.